வணக்கம். இன்னைக்கு நம்ம தொகாநிலை தொடர்கள் பற்றி பார்க்க போகிறோம். தொகாநிலை தொடர்கள்னா 2 வார்த்தைகளுக்கு நடுப்புற எந்த ஒரு உருபும் மறையாமல் வந்துச்சுன்னா அது பேர் தொகாநிலை தொடர்கள். வேற்றுமை உருபுகள்னா பார்த்தோம் இல்லையா? ஐயாள், கூ, இன், அது, கண், அந்த மாதிரி எந்த ஒரு உருபுமே மறைந்து வராமல் பொருளை நமக்கு நேரடியாக உணர்த்துனுச்சுன்னா அது தொகாநிலை தொடர்கள். ஃபர்ஸ்ட் வார்த்தை பாருங்கள், காற்று வீசியது. இங்கே காற்றுன்ற எழுவாய், வீசியது அப்படின்ற ஒரு பயனிலையை கொண்டு முடிஞ்சிருக்கு இல்லையா? அது எந்த ஒரு உருபுமே இடையில மறைந்து வராமல் காற்றென்ற எருவாய் வீசியது அப்படின்ற பயனிலையை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அது பேர் என்ன? தொகாநிலை தொடர்கள். 2வது தொடரில் பாருங்க, குயிலுன்ற எழுவாய் கூவியது அப்படின்ற பயனிலையை கொண்டு முடிஞ்சிருக்கு. இப்போ எழுவாய் அப்படின்னா என்னன்னா ஒரு செயலை காட்டுறதுக்கு யார், எது, எவை அப்படின்ற வினாவுக்கு பதிலாக கிடைக்கிறதுக்கு பேர் தான் எழுவாய். பயனிலை அப்படின்றது ஒரு சொற்றொடரில் எந்த இடத்துல பொருள் முடிவு பெறுதோ அதுதான் பயனிலை. எழுவாய்ன்றது யார், எது, எவை அப்படின்ற வினாவுக்கு கிடைக்கிற பதில் தான் என்னது? எழுவாய். ஒரு சொற்றொடரில் எந்த வார்த்தை முடிவு பெறுதோ அதான் பயனிலை. காற்று வீசியது, குயில் கூவியது. ஓகேவா? இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம். இந்த தொகாநிலை தொடர்கள் மொத்தம் 9 வகைப்படும். ஓகேவா? அது பாருங்க, எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், வேற்றுமை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர். ஓகேவா? தொகாநிலை தொடர்கள் 9 வகைப்படும் பார்த்தோம் இல்லையா? எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், வேற்றுமை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர் அப்படின்னு 9 வகைப்படும். ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம் வாங்க. எழுவாய் தொடர். எழுவாய் அப்படின்னா பார்த்தோம் இல்லையா? யார், எது, எவைன்ற வினாவின் போது விடையாய் கிடைக்கிறதுக்கு பேர் தான் எழுவாய். ஓகேவா? எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர். இந்த எழுவாய் கூட என்னென்ன கொண்டு முடியும்னா பெயர் சொல்லை கொண்டு முடியலாம், அல்லது வினை சொல்லை கொண்டு முடியலாம், அல்லது வினாவாக அது முடியலாம். வினான்ற பயனிலையை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அது எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. எழுவாய்க்கு அப்புறம் என்ன வரலாம்? அது பெயராக இருக்கலாம், வினையாக இருக்கலாம், வினாவாக இருக்கலாம். அந்த பயனிலையை கொண்டு முடிந்தால் அது எழுவாய் தொடர். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், இனியன், கவிஞன். இனியன்ற எழுவாய், கவிஞன்ற பெயர் பயனிலையை கொண்டு, கவிஞன்னா பெயர் தானே, பெயர் பயனிலையை கொண்டு முடிஞ்சிருக்கு. அடுத்தது பாருங்க, காவிரி. காவிரின்ற எழுவாய் பாய்ந்ததுன்ற வினையை கொண்டு, பாய்ந்ததுன்றது ஒரு செயல் தானே, அந்த வினையை கொண்டு முடிந்துள்ளது. பேருந்து வருமா. பேருந்துன்ற எழுவாய் வருமான்ற பயனிலையை கொண்டு முடிந்துள்ளது. அது வினாதானே. பேருந்து வருமா அப்படின்னு கேட்கறது ஒரு கேள்வி தானே. அப்படின்னா இனியன், கவிஞன்றது பெயரை கொண்டு முடிந்துள்ளது. காவிரி பாய்ந்தது வினையை கொண்டு முடிந்துள்ளது. பேருந்து வருமா வினா பயனிலையை கொண்டு முடிந்துள்ளது. 3 தொடர்லையும் பெயர், வினை, வினா ஆகியவற்றிற்கான பயனிலைகள் எழுவாய் தொடர்களாக அமைந்துள்ளன. ஓகேவா? அடுத்தது பாருங்க, விழித்தொடர். விழித்தொடர்னா ஒன்றுமே கிடையாது. ஒருத்தரை கூப்பிடுறோம் இல்லையா, அதன் பொருட்டு, ஒருத்தரை அழைத்தலின் பொருட்டு அந்த கடைசி வார்த்தை நீண்டு ஒழிச்சிச்சுன்னா அதை நம்ம விழித்தொடர். விழித்தல் அப்படின்னா அழைத்தல்னு அர்த்தம். ஒருத்தரை அழைத்தலின் பொருட்டு அந்த கடைசி வார்த்தை நீண்டு ஒழித்ததுன்னா அது விழித்தொடர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? தொடர். விழியுடன் வினை தொடர்வது விழித்தொடர் ஆகும். அந்த நண்பா எழுது அப்படின்றது ஒரு வினை தானே. ஒரு விழியுடன் வினை தொடர்ந்தால், ஒரு வினை சொல் தொடர்ந்து வந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? விழித்தொடர் அப்படின்னு சொல்கிறோம். நண்பா எழுது. நண்பான்ற விழி, எழுதுன்ற வினையை கொண்டு முடிஞ்சிருக்கு இல்லையா? இது விழித்தொடர். அடுத்தது பாருங்க, வினை முற்று தொடர். ஒரு வினைச்சொல் முற்று பெற்று அதற்கு பக்கத்தில் ஒரு பெயர் வந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்கிறோம்? நம்ம வினை முற்று தொடர் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு வினைச்சொல் முற்று பெற்று பெயர் தொடர்தலை நம்ம வினை முற்று தொடர் அப்படின்னு சொல்கிறோம். பாடினாள் கண்ணகி. பாடினாள் அப்படின்றது முற்று பெற்றுருச்சு இல்லையா? கண்ணகி பாடினாள் அப்படின்னா அந்த வினை முற்று பெற்றுச்சு. ஆமாம் தானே? இப்போ பாடினாள்ன்ற அந்த முற்று வினையை தொடர்ந்து ஒரு பெயர் வந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வினை முற்று தொடர் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்க, பாடினாள்ன்ற வினைமுற்று முதலில் நின்று ஒரு பெயரை கொண்டு முடிந்ததால் இதை வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்க, பெயரெச்ச தொடர். முற்று பெறாத வினைச்சொல் பெயர் சொல்லை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அதை பெயரெச்ச தொடர். முற்று பெற்றுச்சுன்னா அது வினை முற்று தொடர். முற்று பெறாத வினை ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் அதை பெயரெச்ச தொடர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாருங்க, கேட்ட பாடல். கேட்ட
பாடல் அப்படின்றது கேட்டன்ற வினைச்சொல் வந்து பெயர் சொல்லை கொண்டு முடிஞ்சிருக்கு இல்லையா. ஒரு முற்று பெறாத வினை வந்து ஒரு பெயர் சொல்லை கொண்டு பாடல்ன்ற பெயர் சொல்லை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா இதை பெயரச்ச தொடர் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பாருங்க, வினையச்ச தொடர். இங்கே முற்று பெறாத வினை வந்து ஒரு வினை சொல்லை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அது வினையச்ச தொடர். ஒரு முற்று பெறாத வினை பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரச்ச தொடர். ஒரு முற்று பெறாத வினை வந்து வினையை கொண்டு முடிந்தால் வினை சொல்லை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா வினையச்ச தொடர்னு சொல்றோம். பாடி மகிழ்ந்தனர், பாடி கேட்ட ஆல முடிஞ்சிச்சுன்னா அது பெயரெச்சம், ஈல முடிஞ்சிச்சுன்னா அது வந்து வினையச்சம். பாடி மகிழ்ந்தனர், மகிழ்ந்தனர்ன்றது ஒரு வினைச்சொல், பாடின்றது ஒரு எச்சம். எச்ச சொல் தானே. ஒரு பாடின்ற எச்ச சொல் வந்து மகிழ்ந்தனர் அப்படின்ற வினையை கொண்டு முடிஞ்சிருக்கு. அது வந்து என்னது, வினையச்ச தொடர். ஓகேவா. அடுத்தது பாருங்க, வேற்றுமை தொடர். வேற்றுமை உருபுகள் ஐயாள், கூ, இன், அது, கண் ஆகிய வேற்றுமை உருபுகள் எல்லாமே டைரக்டாக வந்திருக்கணும், மறைந்து வராமல் நேரடியாக வந்து பொருளை உணர்த்துனுச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா வேற்றுமை தொடர் அப்படின்னு சொல்லுவோம். கட்டுரையை படித்தான் பண்ணது வேற்றுமை உருபுகள் வெளிப்பட்டு அமைஞ்சிருக்கு இல்லையா. ஐன்ற வேற்றுமை உருபு வெளிப்பட்டு அமைந்தால் இதை வேற்றுமை தொடர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து ஐன்ற வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்து பொருளை வந்து நமக்கு சொல்லியிருக்கு. அன்பால் கட்டினார், ஆள், அன்பால், ஆளுன்ற மூன்றாம் வேற்றுமை வந்து இங்கே வந்திருக்கிறதுனால இதை மூன்றாம் வேற்றுமை தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்கிறோம். சரியா. அறிஞருக்கு பொன்னாடே, கூன்றது நான்காம் வேற்றுமை தொகாநிலை தொடர். ஓகேவா. அறிஞருக்கு பொன்னாடை போத்தினர்னு வரும் இல்லையா. அறிஞருக்குன்றது என்ன பண்ணியிருக்கு, வெளிப்பட்டு, கூன்றது வெளிப்பட்டு வந்திருக்கிறதுனால நான்காம் வேற்றுமை தொகாநிலை தொடர். ஓகேவா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இடைச்சொல். இந்த இடைச்சொல் அப்படின்றது தனித்து நின்று வந்து பொருளை நமக்கு சொல்ல முடியாது. அது பெயர் சொல்லையோ அல்லது வினை சொல்லையோ சார்ந்து தான் வந்து இந்த இடைச்சொற்கள் வந்து அமையும். இல்லாட்டினா அதுக்கு வந்து என்ன பண்ணாது, பொருள் இருக்காது. மற்று அப்படின்றதுக்கு ஒரு பொருள் உண்டா, இல்லை இல்லையா. மற்று ப்ளஸ் ஒன்று மற்றொன்று, மற்றுன்ற இடைச்சொல் அடுத்து ஒன்றுன்ற பெயர்ச்சொல் வந்து நின்று பொருள் தருகிறது. இடைச்சொற்கள் வந்து பெயர் சொல்லையோ வினை சொல்லையோ சார்ந்து தான் வந்திருக்கும், தனித்து இயங்க இடைச்சொற்களால் முடியாது. இந்த மற்றுன்ற இடைச்சொல் வந்து ஒன்று அப்படின்ற பெயர் சொல்லை கொண்டு முடிஞ்சிருக்கு. ஓகேவா. மற்றொன்று, ஓ, தான், மட்டும், ஆக, கூட, ஆம் இதெல்லாம் வந்து இடைச்சொற்கள் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது உரிச்சொற்கள். உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது உரிச்சொல் ஆகும். உரிச்சொல்லும் அப்படித்தான், இடைச்சொல்லும் அப்படிதான். இடைச்சொல்லுக்கும் வந்து பெயரோ வினையோ தொடரணும், உரிச்சொல்லுக்கும் பெயரோ வினையோ தொடர்வது உரிச்சொல் தொடர். உரிச்சொல் தெரியும் இல்லையா. சால, உரு, தவ, நனி, கூர் இதெல்லாம் வந்து உரிச்சொற்கள் தானே. சால, உரு, தவ, நனி, கூர் இதெல்லாமே வந்து உரிச்சொற்கள் தான். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. சால சிறந்தது, சாலன்ற உரிச்சொல், அதனை தொடர்ந்து சிறந்தது என்ற சொல் நின்று மிக சிறந்தது அப்படின்ற பொருளை வந்து நமக்கு உணர்த்துகிறது. சால சிறந்ததுன்னா மிகவும் சிறந்தது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. அடுத்தது பாருங்க, அடுக்கு தொடர்னா ஒரு சொல் வந்து 2-3 முறை வந்து அடுக்கி தொடர்ந்து வந்துச்சுன்னா என்னன்னு சொல்கிறோம், அது அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்கிறோம். வருக வருக வருக, பாம்பு பாம்பு பாம்பு. ஒரு சொல் வகையின் காரணமாக மீண்டும் மீண்டும் அடுக்கி வருதில் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒன்றுக்கும் மேற்பட்ட எச்சம் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் கூட்டுநிலை பெயரச்சங்களை காலத்தில் பெருமளவில் நம்ம என்ன பண்ணுறோமா, பயன்படுத்துகின்றோம். ஓகேவா. வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல முதலிய பெயரச்சங்களை செய்ய என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சத்துடன் சேர்ப்பதன் மூலம் கூட்டுநிலை பெயரச்சங்கள் உருவாகின்றனன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், கூடிய, தக்க, வல்ல முதலான பெயரச்சங்களை வந்து செய்ய அப்படின்ற வாய்ப்பாடுடன் சேர்ப்பதன் மூலம் கூட்டுநிலை பெயரச்சங்கள் உருவாக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்க வேண்டிய பாடல், சொல்லத்தக்க செய்தி. ஓகேவா. கேட்க வேண்டிய பாடல், சொல்லத்தக்க செய்தி, இது கூட்டுநிலை பெயரச்சங்கள். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கற்பவை கற்ற பின் கீழ்காணும் பத்தியில் உள்ள தொடர் வகைகளை எடுத்து எழுதுக. ஓகேவா. மாடியில் இருந்து இறங்கினார் முகமது. ஓகேவா. இறங்கினார் முகமது அப்படின்றது என்னன்னு பார்த்துருவோம். வினை முற்று தொடர். வினை வந்து அங்கே முற்று பெற்றுச்சு இல்லையா, வினை முற்று தொடர். அவர் பாடகர். அவர் வந்து என்னது, ஒரு பாடகர். அறுதி எழுவாய் தொடர். பாடுவதும் எழுதுவதும். பாடுவது தும்னு முடிஞ்சிருக்குலே, அது ரெண்டுமே தும்ன்றது இடைச்சொற்கள். பாடுவதும் எழுதுவதும்
அவருக்கு பொழுதுபோக்கு. அவரது அறையில் கேட்ட பாடல்களையும் கேட்காத பாடல்களையும் கொண்ட குறுந்தகடுகளை அடுக்கு அடுக்காக வைத்திருப்பார். இப்போ பாருங்க, கேட்ட பாடல், கொண்ட குறுந்தகடு ரெண்டுமே பெயரெச்சங்கள். கேட்ட ஆல முடிஞ்சிருக்கா, கொண்ட ஆல முடிஞ்சிருக்கா, ரெண்டுமே பெயரெச்சங்கள். கேட்காத பாடல், இது வந்து கேட்காதன்றது எதிர்மறை பெயரெச்சம். ஓகேவா, எதிர்மறை பெயரெச்சம். அடுக்கு அடுக்காக வைத்திருந்தார் அப்படின்றது அடுக்கு தொடர். 2 டைம் அடுக்கி வந்திருக்கு இல்லையா, அதனால் அடுக்கு தொடர். அடுத்தது பாருங்க, பழக பழக பாலும் புளிக்கும், இது உங்களுக்கே தெரியும், அடுக்கு தொடர். வந்தார் அண்ணன், வினைமுற்று தொடர். வினை வந்து முற்று பெற்றுச்சு இல்லையா, அது வந்து வினைமுற்று தொடர். அடுத்தது, வடித்த கஞ்சியில் சேலையே அலசினேன். வடித்த கஞ்சியில் சேலையே அலசினேன், பெயரச்ச தொடர். ஓகேவா. அடுத்தது பாருங்க, மேடையில் நன்றாக பேசினான். நன்றாக பேசினான், வினையச்ச தொடர். அரிய கவிதைகளின் தொகுப்பு, இது வேற்றுமை தொடர். வந்தார் அண்ணன், வினைமுற்று தொடர். மேடையில் நன்றாக பேசினான், வினையச்ச தொடர். வடித்த கஞ்சியில் சேலையே அலசினேன், பெயரச்ச தொடர். பழக பழக பாலும் புளிக்கும், அடுக்கு தொடர். ஓகே, தேங்க்யூ.